பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம், அது 46ஆம் அதிகாரம், அதில் 11ஆம் வசனம். ஏசாயா 46:11 அதன் பின்பகுதி. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இன்றைய தினம் தேவன் என்ன சொல்ல வருகிறார்பா, நம்மளுக்கு அவர் சொன்ன காரியங்களை, நமக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். 11ஆம் மாதம் எடுத்து வைத்திருக்கிறோம். 2025 இப்பதான் ஆரம்பிச்சாம இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த வருடம் முடிய போற காலத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஆனா வருடத்தின் ஆரம்பத்தில் தேவன் நமக்கு என்னென்ன திட்டம் வைத்திருந்தாரோ, என்னென்ன நமக்காக வைத்திருக்கிறாரோ அனைத்தும் நிறைவேற்றும் நேரமாக இருக்க போகிறது. இந்த வருடத்துக்கு மட்டும் கிடையாது. தேவன் நம்ம பிறந்ததுல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரோ, நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், சொன்ன வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலமாக இருக்க போகிறது. அப்ப அதான் அழகா சொல்றாரு பாருங்க. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். தேவன் செய்து முடிக்கும் காலம் அது. என்னத்தை செய்வாரு, என்னத்தை இதெல்லாம் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அவசரங்கள் பாத்தீங்கன்னா 7ஆம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நானே தேவன் வேறொரு நிலைன்றாரு. அதுக்கு 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, அடுத்து இந்த வரல பாத்தீங்கன்னா அந்த பின்பகுதியில அதை சொன்னேன், அவர் சித்தமான காரியங்களை என்னை குறித்து உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவார். இதுலயே பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அதன் பின்பகுதி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைய வயது மற்றும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பி வைத்தேன். அப்ப முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், செய்வேன். அப்ப அதுதான் தேவன் அழகா சொல்றாரு. இதுல என்ன செய்வேன், நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் நமக்கு வைத்திருந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம தேவ கர்த்தையில் பெற்றுக்கொள்ளும் ஒரு காலமாக இருக்க போகிறது. இந்த 11ஆம் மாதம் சும்மா இல்ல. 11ஆம் மாதம் பழைய மாதங்கள் மாதிரி இருக்க போறது கிடையாது. இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக, 11ஆம் மாதம் முடிவதற்குள்ளாகவே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற, நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது. அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டும். நம்ம தேவ சமூகத்தில் வேண்டும். தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து, தேவனை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே, நான் என்ன உங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பற்றி நடக்கணும், நான் என்ன பேசணும், எந்த இடத்துக்கு போகணும் வரணும், நான் என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், என்ன குடும்பத்துல என்ன மாதிரி காரியங்களை நான் நடத்திக்கணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு அடையாள அற்புதங்கள் செய்வதற்கு வல்லவராக காத்துக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் அழகா சொல்றாரு. நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேன். அதை சொன்னேன், என்ன சொன்னாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நான் உன்னை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். அதான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். என்னது, சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவேன். அதை சொன்னேன், சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்ற போறேன். அது எப்படி நிறைவேற்ற போறேன்றோ திட்டம் உண்டு தேவன்ட்ட. அந்த திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை என்ன செய்ய சொல்றாரு பாருங்க, அதை செய்து முடிப்பேன். தேவ திட்டத்தில் நீங்கள் அமரம் காத்து, தேவ திட்டத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அடையாளம் அற்புதங்கள் செய்யும் காலம் அது. உங்க போராட்டம் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து தேவனுக்காக ஓடும் காலம் அது. அதை மட்டும் எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகிதாவே, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று நீர் எங்களுக்கு சொன்ன மகா கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. வருடங்களை நேரங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், வாக்கு திட்டங்கள், நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள், வாக்கு திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது திட்டம் அது ஆண்டவரே. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் காலமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாமனே அவர்களை குறித்த திட்டத்தை நீ நிறைவேற்றுவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை உங்களுக்கு கட்ட தெரிகிறோம் அப்பா. நிறைய வயது வரைக்கும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு சொந்தமாகும் ஆண்டவரே. நேஸ்தாபனே நேஸ்தாபனே தனிமையில் இல்லாதபடி நீர் ஒரு பக்கத்து நீ பாதுகாலமா இருந்தவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.